நேற்று நம்ம ஃபுல்லாக மார்க் பண்ணோம்ல, இந்த மார்க்கெல்லாம் இது அளவுகளுக்கு எல்லாருமே மார்க் பண்ணியாச்சா? இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம இதில் குறிச்சிடலாமா எப்படி கட் பண்ணுறதுன்னு? சரி, ஃபஸ்ட்டு கிளாத்தை ஒரு ஃபோல்டு பண்ணி உங்கள் பக்கம் ஃபோல்டு இந்த சைடு ஓப்பனில் இருக்கா? இப்போ ஹைட் எவ்வளோ உங்களுக்கு? 12 எடுத்திருக்கீங்க. 12 போதும். இப்போ அதோட ப்ளஸ் 2 சேர்க்கணும் தையல். கீழே 1.5 இன்ச்சு மடக்கி அடிக்கவும், மேலே 1/2 இன்ச்சு என்ன செய்யணும்? ஷோல்டர் இருக்கும். ஓகேவா? அப்போ எத்தனை? 14. அப்போ 14 மார்க் பண்ணுங்கள். இதில் ஒரு லைன் போடுங்க. நம்ம சாதாரண படி தைச்சோம்ல, அப்போ அது தைக்கும்போது இது ஈஸியாக இருக்கும்ல, மார்க் பண்ணேன். இப்போ கழுத்தோட அகலம் உங்களுடைய சைஸ் வந்து 28. கழுத்தோட அகலம் 2.5 வச்சா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், கொஞ்சம் அகலமாக. 2 வைக்கும்போது கரெக்டாக இருக்கும். தாராளமாக 2 வச்சுக்கலாம். 2 வைங்க. ஃபஸ்ட்டு ப்ளவுஸில் வைங்க. உங்களுக்கு 2.5 வேணால் அடுத்த ப்ளவுஸில் வச்சுக்கலாம். 2 சரியான அளவாக இருக்கும். இப்போ ஷோல்டர் வந்து 3 வைங்க. இது சாதாரண ப்ளவுஸ் தானப்பா? அப்போ அந்த சைடு மடக்கி அடிக்க 1/4 இன்ச்சு போயிடும். ஓகேவா? 3 வைங்க. ஆம்கோலுடைய உயரம் வந்து உங்களுக்கு 4. ஓகேவா? இப்போ இந்த ஆம்கோலுடைய உயரம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, உங்களுடைய மார்பு சுற்றளவு 28 இருக்கா, அதை 6ஆல் டிவைட் பண்ணணும். அதில் வரக்கூடிய அளவு தான் உங்களுக்கு ஆம்கோலுடைய உயரம். ஆனால் 4.5 வச்சுருக்கோம் இல்லையா? இப்போ சில பேருக்கு என்ன ஆகுனா, டிவைட் பண்ணும்போது மார்பு சுற்றளவு 6 டிவைட் பண்ணும்போது 4.5 வருது அப்படின்னா 1/2 இன்ச் மைனஸ் பண்ணிவிட்டு 4ஆக வச்சுக்கலாம். சரியாக இருக்கும். நீங்கள் புதுசாக தைக்கிறதுனால இந்த 4.5 வச்சுக்கோங்க. தச்சு பார்த்துட்டு கரெக்டாக இருந்தால் ஓகே. கொஞ்சம் இது ரொம்ப லூஸாக இருக்கும். இப்போ கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் 1/2 இன்ச் மைனஸ் பண்ணிவிட்டு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் மார்க் பண்ணுங்கள். 4.5 இன்ச் ஆம்கோலுடைய உயரம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? மார்பு சுற்றளவு மார்க் பண்ணணுமா? உங்களுக்கு எத்தனை இருக்குது? 27. மார்பு சுற்றளவு ஃபார்முலான்னா 1/4. ஒரு அளவை 4ஆக பிரித்து போடணும். அப்போ 28 4ஆக பிரிக்கும்போது என்ன வருது? 7 வருது. நீங்கள் இங்கே 7 மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ப்ளவுஸில் நீங்கள் கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறதுனால 28 4ஆக பிரித்து 7ஆக வைக்கிறோமா? இதுவே கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும்போது அதோட ஃபார்முலா வந்து உங்கள் மார்பு சுற்றளவோட ஒரு 2 இன்ச்சு அதை ஆட் பண்ணி அதை 4ஆக பிரித்து போடணும். சரியா? நீங்கள் ஒல்லியாக இருக்கிறதுனால தேவையில்லை, கரெக்டாக இருக்கும். இதில் இது இப்படியே ஸ்ட்ரைட் கோடு போடணும். இது போட சுற்றளவு எடுத்துருக்கீங்களா? அதுவும் 28 தான். அதனால அங்கேயும் 7 இங்கேயும் 7 வச்சு அப்படியே மார்க் பண்ணியாச்சு. ஓகேவா? கீழே வந்து 2 இன்ச் வைங்க. இங்கே 1.5 இன்ச். 1.5 இன்ச் தையலுக்கு. ஓகேவா? கீழே 2 இன்ச் எதுக்குன்னா, நமக்கு 1/2 இன்ச் வந்து டாட் வரும் ப்ளவுஸில். அதனால 1/2 இன்ச்சு சேர்த்து 2 இன்ச்சாக வைக்கிறோம். இது அப்படி இந்த வளைய ஸ்கேல் வச்சுக்கோங்க. வளைய ஸ்கேல் வச்சுட்டு கரெக்டாக இந்த மாதிரி அது இப்படி ஒட்டி வச்சிடக்கூடாது. அது கோட்டிக்கிட்ட கொஞ்சம் லேசாக தூக்குனா தான் அந்த கோட்டோட ஒட்டி வரும். சரியா? இதில் இப்படி கரெக்டாக மாற்றி இதில் போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. கரெக்டான அளவில் வருது. ஓகேவா? இப்போ கழுத்தோட பின் கழுத்து உயரம் உங்களுக்கு 8 போதுமான அளவு. அதனால 8 இன்ச் வச்சுக்கோங்க. இறக்குறது இருந்தாலும் இறக்கிக்கலாம், ஏற்றுறது இருந்தாலும் ஏற்றிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். கழுத்தோட அகலம் 2 வச்சோமா, அது 2 இங்கேயே வைங்க. இப்போ இதோட ஸ்கேல் வச்சு மார்க் போடுங்க. இதில் ஒரு வளை சின்னதாக யூ வேணும்னா யூ மாதிரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு கழுத்து வந்து இந்த அதை வச்சு போடலாம். கழுத்தோட அகலம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த 2.5 இன்ச்சுலேருந்து லைட்டாக இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். உள்ளே வர மாதிரி வந்து இந்த மாதிரி கொஞ்சம் அகலமாக இருக்கும். சரியா? ஆனால் கழுத்தோட அகலத்தை நம்ம டச் பண்ணக்கூடாது. ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச்சு கீழே இருந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதான் அகலம் இருக்கும். சரியா? முதுகில் அகலம் இருக்கும். கழுத்து வந்து கீழே இறங்காமல் நீட்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ இது புரியுதாப்பா? இல்லைன்னு கரெக்டாக இருக்கா? ஈஸியாக இருக்கா? ஓகே. இது அப்படி கட் பண்ணிடலாமா? மனப்பாடம் பண்ணதுனால ஒவ்வொரு அளவாக அப்படியே கரெக்டாக வச்சுட்டோமா, அப்போ ஈஸியாக இருக்கும். சரியா? அப்போ ஒவ்வொன்றையும் நம்ம மாற்றி இது பண்ணோன்னா எங்கெங்கே வைக்கிறதுன்னு தெரியாது. இது இப்படியே கட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு இந்த கழுத்தை அப்படியே கட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இப்படி வந்து இதை இப்படியே கட் பண்ணிடுங்க.
ஆமாப்பா. தச்சுட்டு போடணும். ஓகேவா? போட்டு காமிக்கணும். நம்ம எல்லாத்தையும் காமிக்கலாம் எப்படி தைச்சிருக்கீங்கன்னு. அளவுகள்லாம் கரெக்டாக வந்துருக்காங்க. எல்லா ப்ளவுஸ்க்குமே அளவு எடுக்கிறது இப்படி தான், அளவுகள் தான் மாறும். ஓகேவா? தைக்கிறதெல்லாம் ஒரே மாதிரி தான் தைக்க போகிறோம். பேக் சைடு கட் பண்ணியாச்சு. ரெண்டாவது என்ன செய்யணும்? ஸ்லீவ் கட் பண்ணணும். ஓகேவா? ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இந்த ஸ்லீவை உங்கள் பக்கமே இப்போ நீங்கள் கட் பண்ணிட்டீங்களே, இந்த கிளாத்தை சமமாக போடணும். சுருக்க இருந்துச்சுன்னா அயன் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட அயன் பாக்ஸ் வேணால் சும்மா கையிலே தைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? இதை மறுபடியும் இன்னொரு ஃபோல்ட் பண்ணுங்கள். வளைவு ஸ்கேல் வச்சுருக்கீங்களா? இல்லை, நீங்கள் இப்படியே போடுங்க. இதை நான் சொல்லித்தரேன் எப்படின்னு. அதுக்கப்புறம் சின்ன ஸ்லீவில் அடுத்தடுத்து வரும்போது நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு வச்சுட்டா போதும். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு கட் பண்ணும்போது இப்போ ஸ்லீவோட லென்த் உங்களுக்கு எவ்வளோப்பா? 6 இன்ச்சு. தையலுக்கு சேர்த்தா சேர்க்காமையா? சேர்க்காம இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? இது சாதா ப்ளவுஸ் இல்லையா? அப்போ இதில் 1 இன்ச் கண்டிப்பாக தையலுக்கு வச்சுக்கோங்க. பிசிறி இருந்தால் 1.5 இன்ச் வச்சுக்கலாம். பிசிறி இல்லைங்கிறதுனால 1 இன்ச் வச்சுக்கோங்க. 1 இன்ச் மார்க் பண்ணுங்கள். அதோட சேர்த்து 6 இன்ச்சு, மொத்தம் 7 இன்ச் மார்க் பண்ணுங்க. ஆம்கோல் சுற்றளவு எவ்வளோ உங்களுக்கு? எனக்கு வந்து 7.5. 7.5யா? ஜாஸ்தியாக இருக்குமேப்பா. ஆம்கோடைய சுற்றளவு வந்து 11. அதில் பாதி எத்தனை? 5.25. அப்போ இங்கேருந்து 5.25 மார்க் பண்ணுங்க. டேப்பில் மார்க் பண்ணுங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். 5.25 நேராக வச்சு மார்க் பண்ணணும். ஓகேவா? இப்போ போடுவோம். கையோட சுற்றளவு எத்தனை? இதில் நீங்கள் 1 இன்ச் மார்க் பண்ணீங்களே, அதை நம்ம அடையாளம் பண்ணிக்கலாம். ஓகேவா? 1/2 போட்டால் 4 போடுங்க. இப்போ 4 வந்து கரெக்டாக இருக்கும். கை கரெக்ட். அப்போ 8 வருது. 8ல் பாதி 4. இங்கேருந்து 4. நல்ல பக்கம் போட்டாச்சா? இப்போ 6 இருக்கிறதுனால தாராளமாக 3 இன்ச் மைனஸ் பண்ணலாம். இதுவே கைக்கு 5 இருந்துச்சு அப்படின்னா என்ன செய்யணும்? இங்கே கீழே வந்து 2.5 இன்ச் மைனஸ் பண்ணால் போதும். ஏன்னா நம்ம 3 இன்ச் மைனஸ் பண்ணும்போது கை தூக்கும் போது அசிங்கமாக இருக்கும். இப்போ 5 இருந்துச்சுன்னா நீங்கள் 2.5, 5க்கு மேலே 6 எது வந்தாலுமே நீங்கள் 3 இன்ச் மைனஸ் பண்ணிக்கலாம். 3 மைனஸ் பண்ணுங்க. இந்த ஸ்கேல் வச்சுக்கோங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்கு. இதை வச்சே மார்க் பண்ணிடலாம். ஸ்லீவ் வந்து சுருக்கம் இல்லாமல் சூப்பராக வருது. இதை எப்படியே கரெக்டாக மார்க் பண்ணுங்க. ஆம்கோல் வளைவுக்கு இந்த ஸ்கேலும், இது இந்த கைக்கு இந்த ஸ்கேல் வச்சு பண்ணுங்க. சூப்பராக இருக்கு. ஓகேவா? இப்போ கையோட சுற்றளவுக்கும் இதுக்கும் ஒரு லைன் போடுங்க. இதை இப்படி நேராக வச்சுக்கோங்க. மடக்கி அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ பாடியோட சுற்றளவுக்கு எவ்வளோ நம்ம தையலுக்கு விட்டோம்? 1.5 இன்ச். அந்த 1.5 இன்ச்சை இங்கே பாருங்க, இங்கேருந்து நேராக வைக்கணும். இப்படி சாய்வெல்லாம் வைக்காம நேராக வச்சுக்கோங்க. அதே இங்கே 1.5 இன்ச்சு இப்படி வச்சுக்கோங்க. இதுக்கும் ஒரு லைன் போடுங்க. இப்போ ஸ்லீவ் சூப்பராக வந்துடும். சரியா? இப்படியே கட் பண்ணுங்க. ஸ்லீவ் ஈஸியாக இருக்கா? ஈஸியாக இருக்கு. இப்போ 1.5 இன்ச் இங்கே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதில் ஒரு அர்க்கத் போட்டுக்கணும். இது வந்து உங்களுடைய ஒரிஜினல் அளவு. சரியா? அதே மாதிரி மடக்கி அடிக்கிறதுக்கு இந்த இடத்துல விட்டுருக்கோம்ல, இதுலேயே லைட்டாக ஒரு அர்க்கத் போட்டுக்கோங்க. இப்போ மடக்கி அடிக்கும் போது எனக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டு. இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்து நம்ம இந்த துணியை இப்படி விரிச்சு போட்டுக்கலாம். ஓகேவா? இது வந்து கிராஸ் பீஸ் தானே நீங்கள் போட போகிறீங்க.
இப்போ கிராஸ் பீஸ்னா இப்படி இந்த ஸ்லீவ் கட் பண்ணிட்டு இந்த ஃபுல் கிராஸ்ல இப்படி போட்டுக்கலாம். இந்த சைட்லாம் துணி கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் பிரிண்ட் பண்ணி. ஓகேவா? இது அப்படியே என்ன செஞ்சுக்கோங்க, இப்படியே வரைச்சிக்கோங்க, மார்க் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கரெக்டாக அப்படியே, இதையும் கரெக்டாக அப்படி நம்ம இதில் வந்து பாதியோட போட்ட போதும். நம்ம கொஞ்சம் குடஞ்சி வெட்டி இருக்கும்ல, இதை அப்படியே ஸ்ட்ரைட் பண்ணி போடும். இந்த சைடெல்லாம் கரெக்டாக மார்க் பண்ணிடுங்க. இந்த சைடு மார்க் பண்ணியாச்சா? கீழே வேணாம், இதை அப்படியே எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுடைய கழுத்தோட முன் உயரம் எத்தனை? 5 வருது. நீங்கள் 5.5 வைங்க, சரியா இருக்கும். இங்கேருந்து 5.5 வைங்க. டேப்பில் புரியுங்க. ஆமாப்பா, நேரம் வைங்க. 5.5 வைங்க. இதில் அப்படி ஸ்கேலில் போடுங்க. கழுத்தோட அகலம் 2 வச்சோம்ல, இந்த 2 இதில் கரெக்டாக இருக்கான்னு கரெக்டாக வைங்க. இதை எப்படி ஸ்ட்ரைட் பண்ணிடுங்க. இப்படி மார்க் பண்ணு. இதெல்லாம் வளைவு போடணும். கையில் போட்டாலும் சரி, ஸ்கேல் வச்சு போட்டாலும் பரவாயில்ல. ரொம்ப மேலே ஏற்றி போட்டால் மேலே ஏறிடும், ரொம்ப உள்ளே போட்டாலும் உள்ளே இறங்கிடும். நார்மலாக போட்டுக்கோங்க, சரியா? அப்போ இதோட இப்போ நெக்கு குறிச்சாச்சு, முன் உயரம் குறிக்கணும். உங்களுக்கு முன் உயரம் எவ்வளோ வந்துச்சு? 11. அதாவது உங்களுடைய நிப்பிள் பாயிண்ட், ஷோல்டர் இருந்து நிப்பிள் பாயிண்ட் எடுத்து கீழே வர நம்ம இருக்கணும். எடுக்கும் போது எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கலாம். உங்களுக்கு 11 வருது. அந்த 11 அப்படியே வைங்க. ஆமாம், தையலுக்கு வேணால் 1/2 இன்ச் விட்டுக்கலாம். அதாவது 12ங்கிறது கரெக்டான அளவாக இருக்கும் உங்களுக்கு. ஆனால் உங்களுக்கு எடுக்கும் போது என்னது, மேக்ஸிமம் வந்து நம்ம முன் உயரம் எடுத்துட்டு அதுலேருந்து 1/2 இன்ச் 1 இன்ச் மைனஸ் பண்ணிட்டு வைக்கும் போது கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் அந்த அளவை வச்சுட்டு 1 இன்ச்சு தையலுக்கு விடுவாங்க. ஆனால் அப்படி இருக்கும்போது ரொம்ப கீழே இறங்கி வர மாதிரி இருக்குது. இப்போ உங்களுக்கு 11 தான் வருது. தையலுக்கு நான் 1/2 இன்ச்சு தான் விட்டுருக்கேன். இப்போ நீங்கள் தச்சு பாருங்க, சரியாக இருக்கும். போட்டு பார்ப்போம். அதுக்கு மேலே உங்களுக்கு மேலே ஏறிச்சு அப்படின்னா 1/2 இன்ச்சை நீங்கள் இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கலாம். ஓகேவா? அப்படியே மார்க் பண்ணுங்க கீழே. இப்போ குண்டா இருக்கிறவங்களுக்குலாம் முன் உயரம் எடுக்கும் போது சில பேருக்கு வந்து 13, 14, 15 வருது. அந்த 15 அப்படியே வைக்கும் போது ரொம்ப இறங்கின மாதிரி இருக்கு. 1 இன்ச் மைனஸ் பண்ணிட்டு 14 வைக்கும் போது சரியா இருக்கு. குண்டா இருக்கிறவங்களுக்கு, கப் சைப் வந்து பெருசா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கீழே இறங்கின மாதிரி இருக்கு. அதனால 15 வந்துச்சுன்னா 1 இன்ச் மைனஸ் பண்ணிட்டு 14 வச்சுக்கோங்க. உங்களுக்கு நீங்க 11 வருது ஒல்லியா இருக்கிற உடம்புனால. நான் 11 வச்சுட்டு 1/2 இன்ச் மட்டும் தையல் கொடுத்துருக்கேன். அதுவே போதுமான அளவு. உங்களுக்கு மேலே இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் 1/2 இன்ச் சேர்த்து 12 வச்சுக்கோங்க, சரியா இருக்கும். ஓகேவா? இதுவே கரெக்டா இருக்கும். இப்போ என்ன செய்யணும்னா டாட் பிடிக்கக்கூடிய அளவு பிடிக்கணும். இல்லை, இங்க இருந்து 2 இன்ச் அங்க இருந்து 2 இன்ச் போதும். 2 இன்ச் இதில் தான் நம்ம டாட் பிடிக்க போறோம். ஓகேவா? இங்க இருந்து 1/2 இன்ச், இங்க இருந்து 1/2 இன்ச். இங்க இருந்து 1/2 இன்ச். இதோட இப்படி மார்க் பண்ணிடுங்க. பாம் கொல்ட்ட சுருக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன செஞ்சுக்கிறோம், லைட்டாக அப்படியே குழஞ்சி வெட்டிக்கணும். இந்த 1/2 இன்ச்சு டச் பண்ணக்கூடாது, தையலுக்கு விட்டுருக்கோம்ல. அதே மாதிரி பட்டன் பீஸ் கிட்ட லைட்டாக நம்மளுக்கு டைட் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி 1/2 இன்ச்சு நான் எக்ஸ்ட்ரா விடுறேன். ஓகேவா? இதுலலாம் எக்ஸ்ட்ரா விடணுங்கிற அவசியம் கிடையாது. இதுவே போதும். கிராஸ் பீஸ் தான், இழுக்க ரப்பர் மாதிரி வரும். இதில் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி கிராஸாக போடணும் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. இதுவே சரியாக இருக்கும். இப்போ நீங்கள் கட் பண்ணுங்க. இப்போ மார்க் பண்ணுற இடத்துல இப்படியே கட் பண்ணுங்க. அந்த முன்னுயரம் மட்டும் கரெக்டாக 11 சரியா இருக்கும். உங்களுக்கு அது மாதிரி கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள்
1/2 இன்ச்சு சேர்த்து 12 மட்டும் வச்சா போதும். வேற எந்த சேஞ்ச் பண்ண வேணாம். ஓகேவா? ஓகேவா? இப்போ நம்ம இதில் 2 இன்ச் மார்க் பண்ணோம்ல, அதில் ஒரு அர்க்கத் போட்டுக்கோங்க. டாட் பிடிக்க 2 இன்ச் கொடுத்தோம்ல, அதில் ஒரு அர்க்கத். ஓகேவா? இப்படியே இதுவே சரியா இருக்கும். 1/2 இன்ச் போகும், உங்களுக்கு கப் செட்டு சூப்பராக போகும். சரியா? சரி, இப்போ வந்து பேக்கு ஃப்ரண்ட்டு நம்ம கட் பண்ணிட்டோமா? இப்போ ஸ்லீவு கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பட்டி பீஸ் கட் பண்ணணும். நான் எப்பவும் சொல்கிற மாதிரி பட்டி பீஸை வந்து நம்ம அளந்து கட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. வேணும்னா வச்சுக்கலாம். நமக்கு எப்போவுமே பட்டி ரெடி பண்ணுவோம்ல, அப் அண்ட் டவுன் வராமல் நமக்கு என்ன செய்வோம், இப்போ நம்ம இப்படி மடக்கி இந்த ஒரு குறிப்பிட்ட அளவை எடுத்துட்டு அடிச்சு திருப்பி அமுக்கடி போட்டு நம்ம பட்டி வைப்பலாம். அந்த மாதிரி எடுத்துக்கோங்க போதும். கிராஸ் பீஸும் பட்டன் பீஸ் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா?